अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்திர இந்திரியானை நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மாவலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் ஏக்நாத் பாகவதம் இரண்டாவது சாப்டரின் கிட்டத்தட்ட முடிவிற்கு வரை வந்துவிட்டோம். அந்த முடிவில் என்ன சொல்லி இருக்கிறது என்று பார்க்கணும். இதுவரைக்கும் நாம் கண்டது 169 ஓவிகள் முடித்துவிட்ட நிலையில் இன்று நாம் காண வேண்டியது 169வது ஓவி. ஸ்லோகம் 19ல் 170வது ஓவி. அந்த 100 புதல்வர்களில் 9 பேர் இந்த பூமியின் 9 கண்டங்களுக்கு அதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர். மொத்தம் ஒரு முனிவரின் கதையை பற்றி நாம் ஆரம்பித்தோம். ரிஷப முனிவர்னு நினைக்கிறேன், பேர் மறந்து போயிடுச்சு. ரிஷப தேவர்னு ஏதோ நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு 100 பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தோம். அதுல ஒரு பிள்ளைக்கு பேர் ஜடபரதன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜடபரதன் கதையை முடித்த பிறகு இப்போது அந்த கதை தொடர்கிறது. இந்த 100 புதல்வர்களில் 9 பேர் இந்த பூமியின் 9 கண்டங்களுக்கு அதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர். மற்ற 81 புதல்வர்கள், 9 பேர் போச்சு அப்படின்னா ஆக்சுவலா 91 வரணும். ஏன் 81 வருது? 81 புதல்வர்கள் கர்ம காண்டத்தை முறையாக போதிக்கும் பிராமணர்களாக திகழ்ந்தனர் அப்படின்னு கதையை மட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அந்த 100 புதல்வர்கள்ல 9 பேரு 9 கண்டங்களுக்குன்னு பிளானட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த 9 கண்டங்களுக்கு அதிபதிகளாக நியமிக்கப்பட்டனராம். மீதி உள்ள 89 பேரும் பூமிக்கே வந்து கர்மயோக மார்க்கத்தை போதிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. மீதமுள்ள அந்த 9 புதல்வர்கள் வந்துருச்சுப்பா, மொத்தம் 100 பேர் கணக்கு. ஸோ மொத்தம் 100 பேரு. அதுல வந்து ஒருத்தன் வந்து ஜடபரதன், 9 பேர் பூமிக்கு அதிபதி, 81 பேர் கர்மயோக மார்க்கத்துல இருக்காங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது 9 பேரு. அந்த 9 புதல்வர்கள் அனைத்து பாக்கியங்களுக்கும் அணிகலன் போன்றவர்கள். அவர்களே நவயோகீஸ்வரர்கள். நவயோகீஸ்வரர்கள் கதையை நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவருடைய அப்பாவுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கதை நம்ம போச்சு. ஸோ இப்போ இந்த நவயோகீஸ்வரர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அந்த 100 புதல்வர்கள்ல இந்த 9 புதல்வர்கள் தான் நவயோகீஸ்வரர்கள். இவங்க யாருன்னா அனைத்து பாக்கியங்களுக்கும் அணிகலன். பாக்கியம்னா லக்குன்னு அர்த்தம். எங்கள்கிட்ட எல்லாமே இவங்க கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுப்போம். இதோட சாப்டர் 2 முடியுது. இப்ப வந்து சாப்டர் 3 ஆரம்பமாகுது. எந்த ஒரு சாப்டர் ஆரம்பத்திலையும் வந்து குருவந்தனம் சொல்லிட்டு தான் சாப்டர் ஆரம்பிக்கும். ஸோ அதன் வரிசையில குருவந்தனம் இங்க ஆரம்பிக்குது. ஓம் நமோ குருராயா, ஸ்ரீ குருராயா என்று நற்பாவனையுடன் உமது திருவடிகளில் விழுந்தேன். அப்பொழுதே உமது பிரம்மஸ்வரூபத்தில் கலந்து எனது நான் எனும் அகங்காரம் அழிந்து போனது. குருநாதனுக்கு குருநாயா என்று நற்பாவனையுடன். ஸோ கண்ண காலில் வச்சு குருநாதர் காலில் விழுந்து அடுத்த செகண்ட் அகம்பாவம் அடியுமா அப்படின்னு கேட்டா நீங்க எப்படி விழுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அப்படிங்கிற மாதிரியே இந்த ஓவியம் அமைஞ்சிருக்கு பாருங்க. ஓம் நமோ ஸ்ரீ குருராயா என்று நற்பாவனையுடன் உமது திருவடிகளில் விழுந்தேன். ஸோ விழும்போதே முழுமையான பக்தி பாவத்தோடு, அதாவது என் அகங்காரத்தை உன் காலடியில் விழுகின்றேன், நான் உன்னிடம் சரண் போக விரும்புகின்றேன் என்ற பாவத்தோடுன்னு அர்த்தம். நற்பாவத்தோடு உமது கால்களில் விழுந்தேன். அப்பொழுதே உமது பிரம்மஸ்வரூபத்திலேயே கலந்தேன். இந்த மொமெண்ட், அதாவது எவ்வளவு ஈஸி நீ குரு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா நீ பிரம்மமாக மாறுவதற்கு. அவர் நீ மட்டும் 100% சரண்டர்ல நீ காலில் விழுந்தாலே அந்த செகண்டே நீ அவராக மாறிடுற. அப்படின்னா அவர் பிரம்மம்னா நீயும் பிரம்மமாவே மாறிடுற.
இந்த பிரம்மஸ்வரூபத்திலேயே கலந்து எனது நான் எனும் அகங்காரம் அழிந்து போனது. இப்ப நம்ம பொதுவா என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த நான் அப்படிங்கிற அகங்காரத்தை அழிக்கிறதுக்காக கர்மயோகம் பிராக்டிஸ் பண்றோம், பக்தி யோகம் பிராக்டிஸ் பண்றோம், ஞான யோகம், தியான யோகம், எல்லா பிராக்டிஸுமே இந்த நான் அழிக்கிறதுக்கு. நான் என்ற அகங்காரம் இன்னொரு வழியிலும் அழிகிறது. அது என்னன்னா, குருவின் காலடியிலே முழுமையான பாவனையோடு நீ சரண் புகும்போது நான் என்ற அகங்காரம் சுலபமாக அழிந்து விடுகிறது. மேற்கொண்டு அவரோடு பிரம்மத்தில் கலந்தே விடுகின்றாய் அப்படிங்கிற பாக்கியமும் நமக்கு கிடைக்கிறது. அதனால குரு ஸ்தோத்திரம் அண்ட் குரு வந்தனம் அப்படிங்கிறது இட் இஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா நம்ம இந்த பக்தி கதைகளை கேட்டு நம்ம அகங்காரத்தை கரைக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு வழிதான். ஆனா குருவிடம் சரண் புகுந்தாலே அந்த மொமெண்டே அகங்காரம் அழிகிறதுங்கிறது மோஸ்ட் ஈஸியஸ்ட் பாத்தா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உமது திருவடிகளின் வலிமை ஆச்சரியமானது. இது ஓவிக்கு ஆக்சுவலா என்ன கொடுத்துருச்சு அப்படின்னா, அது கவிதைக்கு மராட்டி அர்த்தத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தமிழ் டிரான்ஸ்லேஷனை கொடுத்துருக்கு. ஸோ அது எனக்கு படிச்சாங்கன்னா ஓரளவு புரியுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு கஷ்டம். துமிச்சியா சரணாட்சியா சாமர்த்திய கிருதி நவள பூர்ண ஆகே. உமது திருவடிகளின் வலிமை ஆச்சரியமானது. வஜ்ராயுதத்தாலும் அளிக்க முடியாத இந்த லிங்க தேகம் உமது திருவடி பட்ட மாத்திரத்தில் மிக எளிதாக தூள் தூளாகி போனது. So this is what we call as அந்த பாவம். ஸோ பாவத்தோட விழுந்தா நீ ஈகோ நஷ்டமாயி நீ அவராகவே மாறிடுவான்னு முதல்ல சொன்னார்ல. இங்க பாத்தீங்கன்னா வஜ்ராயுதத்தாலும் அடிக்க முடியாத இந்த லிங்க தேகம், அதுக்கு சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வஜ்ராயுதத்தால் ஈஸி அழிச்சிடலாமே இந்த தேகத்தை அப்படின்னு சொல்லலாம். இந்த தேகத்தை அழிச்சாலும் இந்த மனசுங்கிற சூட்சும சரீரத்தை அழிக்க முடியுமா? அதை அழிக்க முடியாது. ஆனா அதை அழியணும்னா யார்கிட்ட போகணும்? அது குருவுடைய திருவடி பட்ட மாத்திரத்தில் தூள் தூளாகி போனதாம். இப்போ பிசிக்கலி ஒரு ஆயுதத்தால வெட்ட முடியாதத, ஏன்னா ஒன்று சூட்சும சரீரத்தை பிசிக்கல் ஆயுதத்தாலாம் வச்சு வெட்ட முடியாது. அப்போ அதை வெட்டக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் யாருன்னா குருவின் திருவடிகள் தான். அவருடைய திருவடி பட்ட மாத்திரத்துல என்ன ஆகுன்னா என் சூட்சும சரீரம், மனம், புத்தி, உடல் எல்லாமே தூள் தூளாக சிதறி விடுகிறது. அப்படின்னா என்னுடைய அறியாமையில் இதைத்தான் நான் உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்தேன் அல்லவா, அந்த நம்பிக்கை தூள் தூளாக உடையது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். உமது திருவடி பட்டவுடன் மகாபலி சக்கரவர்த்தியை பாதாளத்திற்கு அனுப்பினீர். மிகவும் பலசாலியான லவணாசுரனை உமது திருவடிகளால் அழித்து ஒழித்தீர். இது நம்ம கதைங்க, ரெண்டு கதை. ஒன்று மகாபலி கதையெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மகாபலி சக்கரவர்த்தியாக இருக்கும்போது அவர் 3 அடி மண்ணை அதற்குன்னு ஒரு அவதாரம் எடுத்தார். அந்த அவதாரம் பேர் என்னமா? வாமன அவதாரம் என்று மகாபலிக்காகவே ஒரு அவதாரம் எடுக்கப்பட்டது. ஸோ அவர் 3 அடி மண்ணை கேட்கும்போது அதில் 2 அடி, ஒன்று பூமியிலையும் ஒன்று ஆகாயத்திலையும் வச்சுட்டு 3ஆவது அளக்கிறதுக்கு கேட்க அவன் தன் தலையை தர என்று இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா அவரை அப்படியே பாதாளத்துக்கு அழுத்தி பாதாளத்துக்கு அரசனாக மாற்றினார் அப்படிங்கிற அந்த கதையை நினைவுபடுத்துகிறார். ஏன்னா திருவடி அப்படிங்கிறத புகழ் பாடிக்கொண்டிருக்கிறோம். அவர் திருவடிப்பட்ட மாத்திரத்தில் லிங்க தேகம் தூள் தூளாக உடையும் அப்படின்னு சொன்னாரு. உன்னை ஞானியாவே மாறட்டும்னு சொன்னாரு, அகங்காரம் அழிச்சிடும்னு சொன்னாரு. சும்மா சொன்னா நம்ம நம்ப மாட்டோம்ல. நான் சொன்னா நம்ப மாட்டேன். கண்ணன் காலடி பட்டவன்னு மகாபலி சக்கரவர்த்தி பாதாளத்துக்கு போனான்றது ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி லவணாசுரன் அப்படிங்கிறவனை இவருடைய திருவடிகளாலேயே அழித்து ஒழித்தாராம். அந்த மாதிரி நம்மளுடைய அசுரர்களெல்லாம் நம்மளுடைய திருவடிகள், குருவின் திருவடியை படும்போது நம்மளுடைய அசுர கணம்லாம் சின்ன பின்னமா மாறி போயிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது அவருடைய திருவடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைகளின் உதாரணங்களோடு இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. உமது திருவடிகள் மிகவும் கூர்மையானவை. காளியன் மீது உமது பாதம் பட்ட போது அவனது விஷம் முழுவதையும் உறிஞ்சி எடுத்து அவனை விஷமற்றவனாக மாற்றினீர். அது ஒரு கதை இருக்கா? அதுவும் எனக்கு தெரியாது. காளிங்க நர்த்தனம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா ஓகே அப்படி ஒரு கதை இருக்குன்னு நினைக்கிறேன். காளிங்க நர்த்தனத்துல நீங்க கடல்ல போய் இருந்துக்கோங்க, இங்க இருக்கக்கூடாதுன்னு கண்ணன் மிரட்டி அனுப்பிடுவான். இது இந்த கதையில என்ன வருது அப்படின்னா, காளியன் அப்படிங்கிற அந்த பாம்பினுடைய விஷம் இவன் காலடி பட்ட மாத்திரத்துல மொத்த விஷமும் உறிஞ்சி எடுக்கப்பட்டு அவன் விஷம் அற்றவனாகவே மாறிவிட்டான் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுப்போம். கதை தெரிஞ்சவங்க சந்தோஷப்படுங்க. ஸோ திருவடிகளின் மகிமை எங்கே சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை புரிந்து கொள்வோம்.
அடுத்து ஷகடாசுரனுக்கு உமது திருவடிகள் மிகவும் பயங்கரமானதாக அமைந்தன. உமது பாதம் பட்டவுடன் அவனது பிறவி தலைகள் அறுத்து அவனது இறப்பு சுழற்சி நின்றது. இதை another எக்ஸாம்பிள். அந்த அரக்கனுக்கு பேரு சகடாசுரன். ஸோ அவனுக்கும் இந்த திருவடிகளினாலேயே கண்ணன் மோட்சத்தை கொடுத்திருக்கிறான். அதாவது அவனுடைய அசுர குணங்களை முழுமையாக அழித்து மோட்சத்தை கொடுத்திருக்கின்றான் அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஓகேவா? உமது திருவடிகளின் பயம் பலசாலிகளுக்கும் உண்டு. உமது பாதத்தின் தீண்டுதலால் கல்லாக இருந்த அகலிகை சாப விமோசனம் பெற்றார். நிருக மன்னன் உமது திருவடிகளை கண்களால் கண்ட மாத்திரத்தில் இப்பிறவி பெருங்கடலில் இருந்து விடுபட்டார். உங்களுக்கு டவுட் வந்துடலாம், இவர் என்னது கிருஷ்ணனு ராமரு இப்படி எல்லாருடைய திருவடிகளையும் ஒன்னா குரு மேல போட்டாரு அப்படின்னா, குரு அப்படின்னாலே பிரம்மம்னு சொல்லியாச்சு. பிரம்மம்னு சொல்லிட்டாலே இந்த உலகில் உள்ள எல்லா ஞானிகளும் எல்லா ஈஸ்வரனுங்களும் பொருந்தும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்பயுமே குருவை வெறும் உருவத்துல நீங்க பார்க்க கூடாது, பிரம்ம துருவமாகவே பார்க்கணும், ஈஸ்வரனின் அவதாரமாகவே பார்க்கணும். ஈஸ்வரனுக்கும் பிரம்மத்துக்கும் குருவத்துக்கும் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாதுன்னு பார்க்கணும். அப்படி உங்களால பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா இந்த டவுட் உங்களுக்கு வராது. ஏன்னா அந்த குரு கால் பட்ட மாத்திரத்துல என்ன அகலிகை அது ராமர் கட்ட கால் பட்டதுனால தானே, இது கிருஷ்ணர் கால் பட்டதுனால தானே என்ற குழப்பங்களுக்கு உங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இது குரு அப்படின்னாலே அனைத்து ஈஸ்வரன் ஞானிகள் பிரம்மம் அனைத்திற்கும் ஒப்பானவர் அப்படிங்கிறதுனால இங்கே அந்த குருவின் புகழாரம் இவ்வாறு பாடப்படுகிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, உங்கள் திருவடிகளின் பயம் பலசாலிகளுக்கும் உண்டு. உமது பாதத்தின் தீண்டுதலால் கல்லாக இருந்த அகலிகை சாப விமோச்சனம் பெற்றால். நிருக மன்னன் உமது திருவடிகளை கண்களால் கண்ட மாத்திரத்தில் இப்பிறவி பெருங்கடலில் இருந்து விடுபட்டான். இப்படி எக்கச்சக்கமான உபகதைகள், ஏற்கனவே இது ஒரு கதை தான், இதுல எக்கச்சக்கமான உபகதைகள் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுப்போம். எனக்கு தெரிஞ்சாதான் எல்லா கதையும் நான் சொல்ல முடியும். நிருக மன்னனின் கதையெல்லாம் எனக்கு தெரியாது. அகலிகை கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவள் அந்த இந்திரனை கண்டு ஆசைப்பட்டு விட்டாள் அப்படிங்கிறதுக்காக, இந்திரன் நேரடியாக கண்டு ஆசைப்படலப்ப கூட தன் கணவனைப் போலவே உருவத்தோடு இந்திரன் ஏமாற்ற அவளும் தன் கணவன் என்று நினைத்து நம்பினாள். அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அவளுக்கு இந்த சாபம் கல்லாக போக வேண்டும் என்ற சாபம் கொடுக்கப்பட்டு அதற்கு விமோசனமாக ராமன் அந்த கல்லை மிதிக்கும் போது உனக்கு சாபம் விமோசனம் கிடைக்கும் என்பது அகலிகையின் கதை. அதே போன்று நிருக மன்னன் அப்படிங்கிறவங்க ஒருத்தன் இருந்திருக்கான். அவன் அந்த திருவடிகளை கண்ணில் பார்த்ததுனாலேயே அவனுடைய பிறவி பெருங்கடல் நீக்கப்பட்டு அவன் ஞானியாகி விட்டான் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்வோம். உமது திருவடிகளை அன்புடன் தியானிக்கும் பக்தர்களின் மானுட குணங்கள் காமம் குரோதம் போன்றவை அழிகின்றன. உமது பாதங்களின் மகிமையால் யமலோகம் பாழானது. ஏனெனில் ஜீவன்கள் உமது அருளால் முக்தியல்லவா பெற்று விடுகின்றனர். திருவடிகளை அன்புடன் தியானிக்கும் போது இந்த பவர் கிடைக்குது. தியானித்தல் அப்படின்னா நம்ம ஞானேஸ்வரியில திருவடிகளின் புகழ் எந்த அளவுக்கு பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது 16வது அத்தியாயம் குருவந்தனத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முழுக்க முழுக்க ஹிருதயத்திலே தன் பாதத்தை வைத்து தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் சூப்பப்பா கொடுத்திருப்பாரு. ஸோ இங்கேயும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பாதங்களை உமது திருவடிகளை அன்புடன் தியானிக்கும் போது, ஸோ நம்ம ஹிருதயத்தில் அவருடைய பாதங்களை வைத்து நாம் தியானம் செய்யும் போது ஒண்ணுமே பண்ண வேணாம். அப்போ எத்தனையோ தியானங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய பாதங்களை மட்டும் மைண்ட்ல 100% ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீ மனசு வேற எதையுமே நினைக்காம அப்படியே உட்காந்துறது பேரு தான் திருவடி தியானம் அப்படின்னு பேரு. ஜஸ்ட் அந்த பாதத்தையே நாம் மனக்கண்ணால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது அந்த பாதத்தினுடைய அந்த பவர் என்ன செய்யுது அப்படின்னா, பக்தர்களின் மானுட குணங்களான காமம் குரோதம், ஸோ விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது தான் நம்மளை அஞ்ஞானியா மாற்றி நம்மளுடைய இறைத்தன்மையை உழைத்து சின்னாபின்னப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா. ஸோ அப்பேற்பட்ட அந்த மிகப்பெரிய அசுரர்களான காமம் குரோதம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே அலைஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லை, நமது பாதங்களின் மகிமையால் யமலோகம் பாலானது. அப்படின்னா என்ன, சாக மாட்டோம்னு அர்த்தம், ஞானி ஆயிடுவோம், நமக்கு சாவே இல்லை என்ற அந்த ஒரு நிலை நமக்கும் கிடைக்கிறது. ஆனால் யமலோகத்துக்கு நம்ம போக மாட்டோம். ஏனெனில் ஜீவன்கள் உமது அருளால் முக்தியே அல்லவா பெறுகின்றன. நமக்கு முக்தி கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு சாவே இல்லைன்னு அர்த்தம். வெறும் அந்த பாத தியானம் உனக்கு இத்தகைய
அருளை பெற்றுத் தருகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உமது திருவடி தீர்த்தத்தை தலையில் தாங்கிய சிவபெருமான் உலகிற்கு வாழ்வளிப்பவர் ஆனார். அவர் திருநீறு அணிந்து வைராகியத்துடன் மயானத்தில் சஞ்சரிக்கிறார். இது ஏற்கனவே சொன்ன அதே ஸ்லோகம் மறுபடியும் வந்திருக்கு. இங்கே திருவடி தீர்த்தத்தை தலையில் தாங்கிய சிவபெருமான். அவருக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா, கிருஷ்ணர் தான் இந்த கண்ணனின் கால் பட்ட இடத்தில் தான் அந்த கங்கை உருவாகி அது எப்போ எங்க உட்கார்ந்துருக்கு, கிருஷ்ணனின் சிவபெருமானின் தலைமையிலேயே உட்கார்ந்துருக்கு. ஸோ திருவடி தீர்த்தத்தை தலையில் தாங்கிய சிவபெருமான் உலகிற்கு வாழ்வளிப்பவரானார். அவர் திருநீறு அணிந்து வைராகியத்துடன் மயானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்படின்னா அகங்காரமே இல்லாம முழுமையாக அவர் மயானத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற அப்பேற்பட்ட சிவபெருமான் கூட இந்த திருவடி அருளால் தான் அவர் கங்கையை தலையில் சுமந்து கொண்டு இப்படியெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த திருவடி புகழ் மேலும் செல்கிறது. உமது திருவடிகளின் ஆற்றல் அத்தகையது. அது சிவபெருமானையே நான் சிவன் என்ற தனித்தன்மை இல்லாமல் உன்னுடன் ஒன்று செய்கிறது. அப்படி இருக்க சாதாரண மனிதர்களின் நான் என்ற எண்ணம் எம்மாத்திரம். இது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே எழுதியிருக்காரு. அதாவது சிவபெருமானையே ஞானி ஆக்கிடுச்சு அப்படின்னா நாங்கள்லாம் ஞானி ஆக மாட்டோமா? இது என்னடா இது, கடவுள் ஞானி ஆகிறது பெரிய விஷயமா, நம்ம ஆறது தானே நமக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலாம். நீங்க எதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பவர். ஸோ சிவபெருமான் அப்படிங்கிறவன அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஈஸ்வரா அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் இங்க எல்லா தெய்வங்களாக வளம் வருகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். பட் அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரா அப்படிங்கிற கான்செப்டே இங்க சிவனாக அழிக்கும் கடவுளாக இருக்கும்போது அவருக்கு, ஏன்னா பொதுவா பவர் இருந்துச்சுன்னா ஈகோ ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளே ஈகோ இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே அந்த திருவடிகளின் ஆற்றல் தான். அப்படின்னா பவர்ஃபுல்லானக்கே வராது, ஈகோ வராதுன்னா நமக்கு அவர் திருவடி தரிசனம் கிடைச்சது அப்படின்னா நமக்கு ஈகோ வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இப்படித்தான் எனக்கு எடுக்கணும்னு தோணுது. ஏன்னா சிவனுக்கே அகங்காரம், சிவபெருமான் நான் சிவன் என்ற தனித்தன்மை இல்லாமல் உன்னுடன் ஒன்று செய்கிறது என்றார். இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம். ஆக்சுவலா மாயைக்காக சிவன் அப்படின்னு, விஷ்ணு அப்படின்னுட்டும் பிரம்மன் அப்படின்னுட்டும் எக்கச்சக்கமான தேவதைகள் வேஷங்களும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இவங்கெல்லாம் வந்து நித்திய முக்தர்களாக இந்த வேஷத்திலேயே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். சரியா? அவங்க வந்து நித்திய முக்தர்கள்லாம் இல்லை, முக்தன் ஆனாலும் மாயை விட்டு விலக முடியாது. இந்த மாயையில இருக்கக்கூடிய நம்ம ஜீவன்களை காப்பாற்ற வேண்டிய வேலை, அழிக்க வேண்டிய வேலை, இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கு. சரியா? மேபி அதற்கே கூட அந்த நான் சிவன் என்ற தனித்தன்மை இல்லாமல் உன்னுடன் ஒன்றை செய்கிறது அப்படின்னா பிரம்மத்தோடு ஒன்றை செய்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி வேணா இன்னொரு அர்த்தமா நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு சிம்பிளா தோன்றது வந்து பவர்ஃபுல்லான அவங்களே வந்து ஈகோ இல்லாம இருக்காங்கன்னா பவர்லெஸ் ஆன நம்ம வந்து திருவடி தரிசனத்துல ஈகோ கொண்டு வர முடியுமா அப்படின்னு வேணா எடுத்துக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு மீனிங் தோணுச்சுன்னா சொல்லுங்க. சிவபெருமானை நான் சிவன் என்ற தனித்தன்மை இல்லாமல் உன்னுடன் ஒன்று செய்கிறதுன்னா சிவபெருமான் என்னைக்காவது அஞ்ஞானியா இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த திருவடி தரிசனத்தினால ஞானியானார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்துக்க கூடாதுன்றதுனால நான் அந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கேன். இந்த உண்மையை உணர்ந்து ஏகநாத் உன்னிடம் சரணடைந்தே. அங்கேயும் உமது திருவடிகளின் விந்தையை பாரும். உம்மை வணங்கிய மாத்திரத்தில் எனது தனித்தன்மை மறந்து உன்னுடன் இரண்டரை கலந்து விட்டேன். இப்படி உங்களுடைய திருவடிகள் மகிமையெல்லாம் நான் புரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா இருப்பேனா? விழுந்துட்டேன்ல உங்க காலில். அட பாருங்களேன், உங்க காலில் விழுந்து அடுத்த செகண்ட் ஞானம் வந்து உங்களை மாதிரியே ஆயிட்டேன், ஞானி ஆயிட்டேனே. ஸோ இரண்டரை கலந்து தனித்தன்மை மறைந்து நான் ஏகநாத் அப்படிங்கிற அந்த தனித்தன்மை மறந்து நானும் உங்களோடு கலந்து பிரம்மமாகவே மாறிவிட்டேன் என்று சொல்லி இன்னும் போகுது. இத்தகைய அத்வைத நிலையில் யார் யாரை புகழ்வது, யார் யாரிடம் பிரார்த்தனை செய்வது, அங்கு கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் யார் இருக்கிறார்கள்? நான் மற்றும் நீ என்ற வேறுபாடே வேரோடு அழிந்து விட்டது. இதுவும் நம்ம ஞானேஸ்வரி குருவந்தனத்துல நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். ஸோ வர்ணிக்க வேண்டிய அளவுக்கு நல்லா வர்ணிச்சு முடிச்சுட்டு ஐயோ கண்ணா, ஐயோ குருநாதா, நான் உன்னை பத்தி இப்படி எல்லாம் வர்ணிச்சேன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா நானும் நீயும் வேற வேற நிலை ஆயிடும். அப்போ என்னுடைய வார்த்தையால ஒண்ணுங்களை கொச்சப்படுத்தியதெல்லாம் மாறிடும். அப்போ என்னதான் செய்யறது? நீயும் நானும் ஒன்றென்ற அந்த ஒன்றுபட்ட பாவனையிலேயே மூழ்கிவிட்டு அமைதியாக மௌனமாக இருந்து விடுவதொன்றே
உண்மை உண்மையிலேயே தொழுதற்கு சமம். ஏன்னா பிரம்மத்தை விட்டு பிரிந்து விட்டேன் என்றாலே அது உங்களுக்கு இழுக்கல்லவா. அனைத்தும் நீங்களாக இருக்க நீ வேற நான் வேறன்னு நான் சொல்லிட்டேன்னாலே அது உங்களுக்கே எவ்வளவு பெரிய இழுக்கு. ஐயோ நான் அப்படி பண்ணக்கூடாதல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க எழுதியிருப்பாரு. கிட்டத்தட்ட சேம் எஃபெக்ட் தான் இங்க வந்திருக்கு பாருங்களேன். இப்ப நான் உங்க காலடியில் விழுந்த மாத்திரத்துல நீங்களும் நானும் ஒன்னாயிட்டோம். ஒன்னாயிட்ட பிறகு இத்தகைய அத்வைத நிலையில் யார் யாரை புகழ்வது? இப்ப நான் எப்படி உங்களை புகழ முடியும்? யார் யாரிடம் பிரார்த்தனையை செய்வது? அங்கு கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் யார் இருக்கிறார்? ஏன்னா ஒன்றுபட்ட நிலையில அங்க எல்லாமே கொடுப்ப குரு சிஷ்யன் கொடுப்பவர் எடுப்பவர் இது எல்லாமே இல்லாம போயிடுது. அங்க ஒன்றுதான் இருக்கு, ரெண்டு டுவாலிட்டினே இல்லை. நான் மற்றும் நீ என்ற வேறுபாடு வேரோடு அழிந்து விட்டது. குரு சிஷ்யன் அப்படிங்கிறது அந்த ஆச்சாரிய உபாசனத்துல அடியேனுக்கு அடியேன் அப்படிங்கிற அந்த பாவம் கூட இல்லாம போயிடுதுன்னு அர்த்தம். அடியேனுக்கு அடியேன் இருக்கணும்னா அவர் வேற நான் வேறன்னு இருக்கணும்ல, அவர் பெருசு நான் சிறுசுன்னு வரணும்ல. ஸோ அப்படி கூட இருக்க முடியாதல்லவா இந்த அத்வைத ஸ்திதியில நான் பிரார்த்தனை செய்யும் போது அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது இறைவனும் பக்தனும் நீயாகவே ஆகிவிட்டாய். இத்தகைய நிலையில் அகங்காரத்தை யார் யாரிடம் காட்ட முடியும்? மறுபடியும் கேட்கிறாரு, இறைவனாகவும் பக்தனாகவும் நீயே இருக்கின்றாய் அப்படிங்கிறப்போ அகங்காரத்தை யார் யாரிடம் காட்டுறது? ரெண்டுன்னு இருந்தாதான் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட நம்ம நான் வேற நீ வேறன்னு பேச முடியும். அப்ப இருக்கிறதே ஒண்ணுன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் எங்க போயிட்டு யாருக்கிட்ட நான் வேற நீ வேறன்னு சொல்றதுக்கு? நான் சொல்லிக்கிறதுக்கே என்ன இருக்கு? ரெண்டுன்னு இருந்தாதான் நான்கிற வார்த்தையே வரும். ரெண்டே இல்லைன்னா நீன் இல்லைன்னா நான் எதுக்கு? ஸோ நீன்னு ஒண்ணு இருந்தாதான் நான் ஒண்ணு இருக்கும். நீங்கிறதுக்கு எதுவுமே டுவாலிட்டியே இல்லைன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அகங்காரத்தை யார் யாரிடம் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி 22nd ஸ்லோகால கேட்டிருக்காரு. இத்தகைய உயர்ந்த நிலையில் என்னை இருத்தி நீயே இந்த நூலை என்னை கொண்டு இயற்றுகிறாய். எனவே இந்த நூலை செய்பவன் நான் அல்ல, நீயே தான் சத்குருராயா. இப்போ மறுபடியும் இப்படிப்பட்ட அந்த நிலையில அத்வைத நிலையில் இருந்து கொண்டு நானோட தரம் புகுந்து விட்டேன். நீ நான் ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த புக்கை யார் எழுதுறாங்கன்னா கண்டிப்பா நான் தான் இருந்தா தானே நான் எழுதுறதுக்கு. நான் தான் உங்ககிட்ட ஐக்கியமாயிட்டேனே. அதனால இப்ப நீங்க தான் இந்த புக்கை எழுதிட்டு இருக்கீங்க. என்னை கொண்டு நீங்களே தான் இந்த நூலை இயற்றி கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த நூலை செய்பவன் நான் அல்ல, நீயே தான் சத்குருநாயர். இப்ப அந்த குருநாதருக்கு 2 கைகளுக்கு பதிலாக 4 கைகள் வந்துருச்சு, 4 கால்கள் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். ஸோ அந்த ஏகநாதனின் கைகளாலேயே இது எழுதப்பட்டாலும் உண்மையில் குருநாதரே எழுதுகின்றார். ஏன்னா இங்க மைண்ட் சரண்டர் ஆயிடுச்சு. அங்க டோட்டலி இந்த டூல், இந்த ஏக்நாத் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பாடி எப்படி இருக்கோ அதே மாதிரி அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு டூலா மாறிடுச்சு. நம்ம ஒவ்வொரு டூலுக்கும் தனித்தனி டிரைவர் இருப்பான் மனசுன்னு சொல்லிட்டு, இங்க மனசு தூக்கி அங்க கொடுத்தாச்சு. ஸோ இந்த டூல டிரைவ் பண்ண போறதே அந்த குருநாதன் தான் டிரைவ் பண்ண போறான். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அவர் தான் இந்த கிரந்தத்தை எழுதுகிறார். இந்த டூலை யூஸ் பண்ணீங்க, நாங்கிறது ஒண்ணுமே கிடையாது என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். எனது பெயரும் உருவமும் இப்போது ஜனார்த்தன சுரூபமாகி விட்டன. எனது சத்குருவின் அத்வைத நிலையில் மகிமையே இது. இதை மீண்டும் ஒரு தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காருமா. ஸோ இங்கே இவருடைய பெயரும் உருவமும் கூட ஜனார்த்தனம்னா அவருடைய குரு பேரு. ஜனார்த்தன சுரூபமாகவே விட்டன. உருவம் கூட சேர்த்து சொல்லியிருக்காரு. அதிசயமா இருக்கு பாருங்க. இவருடைய பேர் ஏக்நாத் இல்லையா, இந்த ஏக்நாத் இல்லையா, இப்ப இவர் ஜனார்த்தனா. இவருடைய உருவம் ஏக்நாத்துக்குன்னு ஒரு உருவம் இருந்திருக்குல்ல, அந்த உருவமும் இல்லையா, ஜனார்த்தன சுரூபமாகவே ஆயிடுச்சுன்னா. ஜனார்த்தன சுரூபம்னா என்னன்னா அது பிரம்மஸ்வரூபம் தான் ஜனார்த்தன சுரூபம் இல்லையா? அப்போ அந்த ஜனார்த்தன சுரூபத்துக்கு பேரும் உருவமும் இருக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இவர் சுரூபத்துல கலந்ததுக்கு அப்புறம் இவருக்கு மட்டும் பெயரும் உருவமும் எப்படி வரும்? எனது சத்குருவின் அத்வைத நிலையின் மகிமையே இது. ஸோ சத்குருங்கிறது பிரம்மஸ்வரூபம். ஸோ அவர்கிட்ட சரண்டரானா கண்டிப்பா நானும் பிரம்மமா தானே ஆக முடியும், வேற என்ன ஆக முடியும் என்ற ஒரு ரீதியோடு அந்த ஓவியம் முடிகிறது. அதே பேரன்பினால் நீயே கவிஞனாகவும் படைப்பவனாகவும் மாறி எனது பெயரால் இந்த நூலை ஆத்ம ஞானத்துடன் முறையாக இயற்றுகிறாய். சேம் திங் அகெயின் ரெப்பிட்டேஷன். ஸோ அதே பேரன்போடு இங்கே பயங்கரமான, ஏன்னா ஏக்நாத் பாவம்ங்கிறது கவிகளாக படிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த ஜெமினியை என்ன பண்ணிருக்கு, அந்த கவிதைக்கு மராட்டி அர்த்தத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தமிழ் அர்த்தத்தை கொடுத்துருக்கு. சரியா? இப்போ மராட்டி மக்களே புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ஏன்னா கவிகளாக இருக்கின்றது. கொஞ்சம் ஓரளவு மராட்டி லாங்குவேஜ்ல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவங்க ஈஸியா புரிஞ்சுப்பாங்க.
மற்றவங்களுக்காக அந்த அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கிரந்தமே கவிகளாக வடிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் வேணும், எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் வேணும் இல்லையா? அதே மாதிரி படைப்பை வேணும். ஸோ ஒரு கிரந்தத்தை உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. பட் இந்த கவிகளுக்கும் படைப்புகளுக்கும் பொறுப்பு நான் அல்ல. ஆனால் எனது பெயரால் இந்த முறையாக குருநாதன் தான் ஏற்றிக் கொண்டிருக்கிறானே தவிர, பேரை வந்து ஆத்தர்னு போடுற இடத்துல என் பேரை அவன் போட்டுக்கிறான். பட் போடுறது எழுதுறது கண்ணன் தான், அல்லது குருநாதன் ஜனார்த்தன மகாராஜ் தான். பட் அவர் வந்து கடைசியில் என் பேரை போட்டுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஓவியம் அமைந்திருக்கிறது. இரண்டாம் அத்தியாயத்தின் முடிவில் கடக்க முடியாத அந்த மாயையை சிறந்த பக்தியால் மட்டுமே கடக்க முடியும் என்றும் வழிபாட்டினால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது அத்தியாயம் இப்பதான் கதைக்குள்ள போக போறோமா? ஸோ ரெண்டாவது அத்தியாயம் முடிவுல இந்த விஷயம் நமக்கு சொல்லப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த 100 பேரின் கதை வந்தது. ஸோ இப்பதான் நம்ம கதையோட கண்டினியூஷனுக்குள்ளேயே போறோம். இப்பதான் ஓவி நம்பர் 16 ஆரம்பமாகுது. இறைவனின் மாயை எவ்வளவு வலிமையானது என்பதை கேட்க ஜனக மன்னன் ஆர்வம் கொண்டு மிகுந்த மரியாதையுடன் முனிவர்களிடம், முனி சேஷ்டர்களே, எனக்கு இதை கூறுங்கள் என்றான். 100 பேரோட கதை அதோட போயிடுச்சா? அந்த கதை கண்டினியூ ஆகுமான்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக வேற ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜனக மன்னனுக்கு மாயை அப்படிங்கிறதுன்னு மகிமை எவ்வளவு, இறைவனின் மாயை எவ்வளவு வலிமையானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. ஸோ அதனால அதை நம்ம ஜனக மன்னன் வந்து மிகுந்த மரியாதையுடன், முனி சிரேஷ்டர்களே, எனக்கு இதை நீங்கள் கூறுங்கள் என்றான். 3ஆம் அத்தியாயத்தில் ஜனக மன்னன் 4 கேள்விகளை கேட்பார். மாயை என்றால் என்ன, அதை எப்படி கடப்பது, பிரம்மம் என்றால் என்ன, கர்மம் என்றால் என்ன. ஸோ இந்த 4 கொஸ்டின்களை 3வது அத்தியாயத்துல கேட்க போறாராம். அதற்கு மன்னன் முதலில் மாயையை பற்றிய கேள்வியை கேட்டு மாயையின் குணங்கள் என்ன என்பதை விளக்குமாறு கூறினார். ஸோ அடுத்தடுத்து என்ன வரப்போகுதுன்றதை ஞானேஸ்வரில் எப்படி ஞானதேவர் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாரோ, அந்த மாதிரி 3வது அத்தியாயத்தில் அடுத்தடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றத லைட்டாக ஹிண்டன் கொடுத்துட்டு, இப்போ மாயைனா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்குறேன் என்று இந்த ஓவி முடிவடைகிறது. தேவர்களில் சிறந்தவனும் பிரம்மா மற்றும் சிவபெருமானால் வழங்கப்படுபவனான ஸ்ரீ விஷ்ணுவின் மாயை அனைவரையும் மயக்கத்தில் ஆழ்த்துவது எப்படி? ஸோ மாயை எப்படி என்ன மறக்கடிக்குது, முக்கியமான கொஸ்டின் தான் இல்லையா? ஸோ அது எப்படி கேட்குறான்னா, தேவர்களில் சிறந்தவனும் பிரம்மா மற்றும் சிவபெருமானால் வழங்கப்படுபவனான விஷ்ணுவின் மாயை, கிருஷ்ணமாயா கிருஷ்ணமாயான்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த விஷ்ணுவின் மாயை அனைவரையும் மயக்கத்தில் ஆழ்த்துவது எப்படி, ஏன் வந்து என்ன மறக்கடிச்சது, நான் யார் அப்படிங்கிறதே இல்லை எப்படி இல்லாம பண்ணுச்சு அப்படிங்கிற கேள்வியை இந்த இடத்தில் வைத்திருக்கின்றான். இந்த மாயை எப்படி மயக்குகிறது பாருங்கள். பிரம்மாவும் சிவனும் தங்களை மாயையை ஆள்பவர்கள் என்று கருதினாலும் இந்த மாயை அவர்களையும் தன்வசப்படுத்துகிறதே. ஆக்சுவலா பிரம்மாவும் விஷ்ணுவும் மாயைக்கு அதிபதி. அதாவது ஈஸ்வர அப்படின்னா ஜீவன் அப்படின்னுட்டு 2 பாயிண்ட் உண்டு மாயையில. விசாரசாகரில் படிக்கும்போது ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் யாருன்னா, இந்த எல்லா ஜீவர்களுக்கும் கண்ட்ரோலர், ரெஃப்ரி, எஜமானர், மேனேஜர் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம், டைரக்டர் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க தான் இந்த பிரம்மாவும் சிவனும். சரியா? எல்லாமே இந்த விஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு எல்லா தேவதைகளும் அந்த ஈஸ்வரனின் ஒரு அங்கமாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். அப்படிப்பட்ட அந்த பிரம்மா சிவனுமே மாயையிலால் சூழப்பட்டார்கள் என்றால் அந்த மாயை எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்திருக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள். ஏன்னா அந்த கதைகள் இருக்கு, பிரம்மாவும் சிவனுமே மாயையால் கவரப்பட்டார்கள் என்ற கதையின் அடிப்படையில் இந்த ஒரு ஓவியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கவலைப்படாதீங்க, அந்த கதை எப்பவே வருது. இந்த கதையை வந்து கண்டினியூ ஆனது இந்த ஓவியில இருந்து. இந்த கதையை வேணா நாளைக்கு படிக்கிறேன். சிவபெருமானின் திருமணத்தில் பிரம்மா மோகம் கொண்டார், அதே போல மகாஞானியான மகாதேவன் விஷ்ணுவின் மோகினி உருவத்தை கொண்டு மயங்கினார்.
ம். இல்ல இன்னும் அந்த கொஸ்டின் தான் கண்டினியூ ஆகுது, இதை மட்டும் படிச்சிடுறேன். என்ன கொஸ்டின் கேட்கிறான்னா, அந்த மாயை எப்படி எல்லாம் மயக்குகிறதுன்னா பிரம்மாவையும் சிவனையுமே மயக்கியது. அந்த மாயை அவர்களையும் தன்வசப்படுத்தியே இருக்கிறது. அப்பொழுது பிரம்மாவையும் சிவனையுமே மயக்கிய அந்த விஷ்ணு, அதனுடைய பவர் எனக்கு தெரிஞ்சாகணும். அது ஏன் அப்படி மயக்குது, எப்படி எல்லாரையுமே நான்கிறத என்ன மறக்கடிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு அதனுடைய பவர் என்னன்றதே இந்த ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அடுத்துலயும் அதான் சொல்றோம். சிவனின் திருமணத்தில் பிரம்மா மோகம் கொண்டார். அதே போல மகா ஞானியான மகாதேவனும் விஷ்ணுவின் மோகினி உருவத்தை கண்டு மயங்கினார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கடல்ல கலைஞ்சிட்டு இருக்கும் போது அந்த விஷயம் முதல்ல அசுரர்கள் கைக்கு போயிடுச்சோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அசுரர்களை ஏமாத்துறதுக்காக மோகினி வேஷம் போட்டு இவர் வந்து அந்த விஷத்தை வந்து தேவர்களுக்கு பிரிச்சு கொடுப்பார். அந்த நேரத்துல அந்த சிவபெருமானுக்கே வந்து அந்த மோகினி மேல ஆசை வந்துடும், மோகம் வந்துடும் அப்படின்னு நீங்க கதை கேட்டிருப்பீங்க. அப்படின்னா அந்த மாயை வந்து சிவபெருமானியே மயக்குதுன்னா அப்புறம் எங்களை எல்லாம் மயக்காம என்ன செய்யும் அப்படின்னு அந்த கதை கதையா சொல்லி இவன் கேள்வி கேட்கிறான். இன்னொரு கதையில சிவனின் திருமணத்தில் பிரம்மா மோகம் கொண்டார். அப்ப சிவனின் திருமணத்துல பிரம்மா மோகம் கொண்டிருக்கிறார், மோகினி விஷ்ணுவின் மோகினி வேஷத்துல சிவன் மோகம் கொண்டுள்ளார். இப்ப ரெண்டு பேருமே மோகத்துல விழுந்திருக்காங்க. யாரு? பிரம்மா சிவன். அப்பேற்பட்டவங்களே விழுந்துட்டாங்களேப்பா, அந்த மாயையை பத்தி எனக்கு கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா என்று அந்த கதைகளையும் சொல்லிவிட்டு, ஞானிகளையும் எளிதில் வருத்தும் வேதங்களால் அஜயா வெல்ல முடியாதவன் என்று அழைக்கப்படும் அந்த விஷ்ணுவின் மாயையை பற்றி எனக்கு விரிவாக கூறுங்கள். கேட்டுட்டு மறுபடியும் சொல்றான், எங்கே ஒரு பாட்டு சொல்லாம போயிடுவாரோ அப்படிங்கிற பயத்துல. மாயை கடக்க முடியாதது என்று நீங்கள் கூறலாம், ஆனால் அது உண்மையான பக்தர்களை பாதிப்பதில்லையே. பிறகு ஏன் நீ இறைவனை வழிபடாமல் எந்த பொய்யான மாயையை பற்றி கேட்கிறாய்? யார் பேசுறாங்க இந்த இடத்துல? இந்த இடத்துல வந்து முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து கேட்கிற மாதிரி இருக்கு. அது உண்மையான பக்தர்களை பாதிப்பதில்லை. மாயை வந்து கடக்க முடியாது, கடக்கிறதுக்கு அரியானது, அவ்வளவு வலிமையானது. சிவன் விஷ்ணுவை விருந்துட்டான், ஆஹா ஓகோன்னு சொல்லி முடிக்கும் போது, டேய் என்னதான் இருந்தாலும் அது பக்தர்களை தான் ஒண்ணுமே பண்ணாதில்ல, பின்ன ஏன் அதை பத்தி கேட்கிற என்று இவர்கள் திருப்பி கேட்கிறார்கள். அதற்கு அவன் சொல்றான், இதை பற்றி முனிவர்களின் ரகசிய ஞானத்தை கேட்பதற்காக ஜனக மன்னன் மிகுந்த மரியாதையுடன் புத்திசாலித்தனமாக கேள்விகளை கேட்கிறான். ஆக்சுவலா அவனுடைய நோக்கம் வந்து ஞானி ஆகணும் அப்படிங்கிறது தான். பக்தர்களை மாயம் ஒன்றும் பண்ணாதுன்றது அவனுக்கு தெரியாம இல்லை. பட் இந்த மாதிரி கேள்வி கேட்கறது மூலியமா நான் யாருன்ற தத்துவத்தை உணரணும், நான் பெரிய ஞானி ஆகணும் அப்படிங்கிறது தான் ஜனனுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதனால இந்த சாமர்த்தியமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து வரிசையா கேட்கிறான் அப்படின்னு வந்திருக்கு. உமது அமுத மொழிகளை கேட்கும் போது எனது மனம் போதும் என்று சொல்லவில்லை, அந்த வார்த்தைகளின் பொருளை அனுபவிக்கும் போது எனது காதுகள் இன்னும் அதிகமாக கேட்க துடிக்கின்றன. ஸோ அவங்க பாட்டுக்கு எங்க முனிவர்கள் சொல்லாம போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல, இல்லைங்க ப்ளீஸ் வந்து நீங்க சொல்ல எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதாவது போதும் அப்படின்னு சொல்லவே மனசு வரமாட்டேங்குது. வார்த்தைகளின் பொருள் அனுபவிக்கும் போது காதுகள் இன்னும் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று துடிக்கின்றதாம். ஸோ இது வந்து சிரவண சுகம் என்று அழைப்பார்கள். அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை நீங்கள் வந்து நிப்பாட்டிடுவீங்களோன்ற பயத்தில் நான் மறுபடியும் கேள்வி கேட்குறேன். நீங்கள் பேசிகிட்டே இருக்கணும், நான் கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங்கை வந்து இந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்கான். இந்த கதை மிகவும் சுவையானது, காதுகளுக்கு மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றுகிறது. நாவிற்கு இது இனிமையான சுவை போன்றது, கண்களுக்கு இது ஒரு அபூர்வன காட்சி போன்றது. அதாவது அந்த மாயை எப்படி வசீகரிக்கிறது அப்படிங்கிறத பத்தின கதை வந்து மிகவும் சுவையானதான், காதுகளுக்கு கேட்க தூண்டுமா, நாவிற்கு அதன் சுவை இது இனிமையான சுவையை தருமா, கண்களுக்கு அபூர்வமான காட்சியை தருகிறது. மூக்கிற்கு அது ஆத்ம மனம் போன்றது, வாக்கிற்கு அது பரமானந்தத்தை தருகிறது. 5 புலன்களுக்கும் வேற லெவல்ல டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாரு.
இந்த விளக்கத்தின் ஆச்சரியம் என்னவென்றால் கேட்பவருக்கு அதை கட்டிப்பிடிக்க தூண்டுகிறது. ஆன்மா ஆன்மாவையே தழுவது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. எவ்வளவு டீட்டெயிலா விளக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோண மாட்டேங்குது. டைரக்டா மீனிங் இருக்கு. கேட்பவருக்கு அதை கேட்டு கட்டிப்பிடிக்க தோன்றுகிறதா. ஆன்மாவை தழுவுவது போன்ற உணர்வு தான் இங்கே ஏற்படுகிறது. ஏன்னா கேட்பவனும் சொல்பவனும் இங்கே ஒன்றாகி விடுவார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரகசியமாக இது இருக்கின்றது. அதனால இங்கே கேட்பவருக்கு கட்டிப்பிடிக்க தோன்றுகிறது அப்படின்னு சொன்னாலே ஆன்மாவை கட்டிப்பிடிக்க தோன்றுகிறது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒன்னஸ்பீலாவே மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உமது கதைகள் நிச்சயமாக பிறவி பிணியை தீர்க்கும் திவ்யமான மருந்துகள். இதை பக்தியுடன் கேட்பவர்களின் 3 வகையான துன்பங்களும் நீங்கும். ஸோ இவர் எங்க அவங்க ஏதாவது சொல்லாம போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் பேசிக்கொண்டே வருகிறார். இந்த கதைகள் எல்லாம் பிறவி பிணியையே தீர்க்கும் அருமருந்து அப்படின்னா அஞ்ஞானிகளை ஞானியாக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கின்றன. இது பக்தியுடன் கேட்ட அவங்களுக்கு 3 வகையான துன்பங்கள் தாபத்ரயம் நீங்கும். 3 வகையான துன்பங்கள் என்னென்ன அது இங்க சொல்லல. 3 வகையான துன்பங்கள் அங்க ஞானேஸ்வரர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பூதத்தால் தெய்வத்தால், பூதத்தால் அப்படின்னா நம்மளுடைய உடம்பால், பிளஸ் அதிதெய்வதம் அப்படிங்கிறது தெய்வத்தால், இன்னொன்னு மிருகங்களால் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சீர தாக்கினாலும் மூவித தாபம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 3 வகையான துன்பங்களும் ஆதியோடு அந்தமாக நீங்குகிறது என்று 30 ஓவிகளை நாம் முடித்திருக்கின்றோம். இதில் பெருசா ஞானம் பிளஸ் பக்தியும் அதிகமாக வரவில்லாத காரணத்தினால் நான் மிக விரைவாக சென்று விட்டேன். 31வது ஓவியிலிருந்து நாம் நாளை படிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சிவனுடைய திருமணத்துல பிரம்மா மோகம் கொண்டார் அப்படின்னா அந்த கதை என்னன்னா சொன்னீங்க? அந்த கதை எனக்கு தெரியாது. எனக்கு தெரியுமா? இல்ல தெரியாது, அதுக்குதான் நான் கேக்குறேன். எனக்கும் தெரியாது. சந்திராமா இருக்காங்க, சந்திராமாக்கு தெரியுமான்னு தெரியல. சந்திராமா உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தாதான் சொல்லியிருப்பாங்களே. சரி, ஓகேமா, நாளைக்கு பார்க்கலாமா? எனக்கு தூக்கம் வருது. தேங்க்யூ. அதான்